ஓம் சரவண பவா. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்க நண்பர்களாக. அந்த 2 நண்பர்கள் முருகனுக்கு மாலையிட்டு பாத யாத்திரைக்கு செல்கிறாங்க. அந்த பாத யாத்திரை செல்லும்போது ஒருத்தர் நான் ஃபுல்லாக விரதம் இருக்கணும்னு நினைச்சாட்டு போய்கிட்டு இருக்கார் 2 பேருமே. அதில் ஒருத்தருக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. அங்கே இருக்கிற ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு மறுபடியும் பாத யாத்திரை மேற்கொண்டார் நண்பரோட. 2 பேருமே பாத யாத்திரையை முடிச்சுட்டு கோயிலுக்கு சென்றுட்டாங்க. அங்கே போய் சென்றதும் முருகன்கிட்ட அவங்களோட வேண்டுதலை வைக்கிறாங்க. முருகன் அவங்களுக்கு அருள் தர்றாரு. அதில் யாருக்கு அருள் தந்திருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரை நம்பிக்கையோட முருகான்னு நினச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவர் அள்ளி கொடுப்பாரு. ஆனால் முருகனிடம் 2 பேருமே வேண்டி வரத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முருகன் வரம் யாருக்கு கொடுத்தாருன்னா, சாப்பிட்டு பாத யாத்திரை இருக்கிறவருக்கு தான் வரம் கொடுத்தாரு. சாப்பிடாம முருகன்கிட்ட வேணுனவருக்கு முருகன் அருள் கொடுக்கல. ஏன்னா அவர் சாப்பிட்றத மட்டும்தான் நினச்சிட்டு வந்திருக்காரு. ஆனால் சாப்பிட்டு வந்தவர் முருகனையே நினச்சிட்டு வந்திருக்காரு. அதனால தான் முருகன் அவருக்கு வரம் கொடுத்துருக்காரு. நாம் பசியோடு வரோமோ விரதம் இருக்கிறோமோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் முருகனை நம்ம நம்பிக்கையோடு நினைக்கிறோமோ அவரோட அருள் எல்லாத்துக்குமே இருக்கும்.